ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு மட்டும் மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. நமக்கு ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, நமக்கு சிறுமை உண்டாவதாகன்னு சொல்லலாமா? நமக்கும் மகிமையும் கிருபையும் பெருகுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டுடைய பிரதான கிருபையினால் ஒரு ஆண்டு முழுவதும் நம்மை அற்புதமாக ஆண்டவர் நடத்தி ஒரு புது வருஷத்தை காணவும் பிரயாசத்தோடு நம்ம எல்லோரும் இதில் பங்கு பெற்று ஜெபித்திருக்கிறோம், வசனம் வாங்கியிருக்கிறோம், வசனத்துக்குரிய விளக்கங்கள் எல்லாம் கேட்டிருக்கிறோம். கர்த்தர் பெரியவர். ஜெபிக்க வந்திருக்கிற எல்லாரையும் புத்தாண்டு வாழ்த்து சொல்லி எல்லோரும் வரவேற்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய எழுப்புதல் ஜெப ஐக்கியம் இன்னும் வளர்ச்சி அடையணும், இன்னும் பெருகணும். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி சின்னவன் 1000 என்ற வார்த்தைகளெல்லாம் நிறைவேறும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வார். அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் பல விதங்களிலே ஆண்டுடைய வார்த்தையை வாசித்து வந்திருக்கிறோம். கடைசியாக நான் வாசிக்கிற ஆண்டுடைய வார்த்தை, ஒரு 2 பேர் சாதாரணமாக காணாமல் போன கழுதையை தேடி வந்தவங்க, சவுலுடைய வேலைக்காரனும். கழுதை கிடச்சிச்சா முதலாவது கிடச்சிச்சா கிடைக்கலையா? கிடைக்கல. பிறகு கிடைக்கலையா? பிறகு கிடச்சிச்சு. அப்படி கிடைக்காம போகிற நேரம் ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க சவுலும் அவனுடைய வேலைக்காரங்களும். அவங்க என்ன முடிவு பண்ணுதாங்கன்னு கேட்டால், நம்ம நேரம் எங்கே போவோம்? வீட்டுக்கு போயிடுவோம். கழுதை கிடைச்சாலும் சரி, கிடைக்கட்டாலும் கூட பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு போவோம், வீட்டில் உள்ளவங்க எல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படிங்கும்போது வேலைக்காரன் ஒரு நம்பிக்கையான வார்த்தையை சொன்னார். அதை தான் வாசிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் அந்த வசனத்தை. 1 சாமுவேல் 9:6.